வெல்கம் டு பைனரிவி. இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்ஸல் கன்வர்ஷன் மாதிரியே ஸ்கூட்டி பெப்புக்கும் கன்வர்ஷனுக்காக நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம கிட்ட எக்ஸலும் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வண்டி எப்படி இருக்குன்றத ஒரு டைம் பாத்துக்கோங்க. கன்வெர்ட் பண்ணக்கு அப்புறம் வண்டி எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரியே இந்த வண்டியை நம்ம 5 நாள்ல பெட்ரோல்ல இருந்து ஈவி கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்க போறோம். இந்த வண்டியில என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோன்றத பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ஸ்விங் ஆர்ம் சேஞ்ச் பண்ணிருக்கோம், சாக்கப்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம், 10 இன்ச் 1000 வாட் சப் மோட்டர் போட்டிருக்கோம். இதோட டாப் ஸ்பீட் 50 to 55 வரைக்கும் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் போர்ட் இங்க கொடுத்துருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதோட ஸ்பீடோமீட்டர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லெவல், ஸ்பீடு, ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், மோட்டர்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட இந்த இடத்துல MN இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ல நமக்கு காமிச்சு கொடுத்துரும். த்ராட்டில் ஏதாவது இஷ்யூனாலுமே இந்த இடத்துல நமக்கு காமிச்சிடும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணதுமே பேட்டரியோட வோல்ட் காட்டும். அடுத்ததா ஓடோமீட்டரும் இங்கதான் காட்டும், ட்ரிப் மீட்டரும் இங்கதான் காட்டும். ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஆன்டி தீஃப் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வண்டி ஆஃப் பண்ணி லாக் பண்ணி இருக்கு. இப்ப அவர் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி வண்டியில யாராவது நம்ம லாக் பண்ணி இருக்கும் போது தொட்டா நகர்த்துனாங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். பிளஸ் இதுக்கு மேல உங்களுக்கு வீலும் மூவ் ஆகாது. உங்க வண்டியும் இந்த மாதிரி பெட்ரோல்ல இருந்து ஈவி கன்வெர்ட் பண்ணோம்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.